வெற்றி என்பது 99% தோல்வி. என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறதா? சாய்க்ரோ ஹோண்டா என்பவர் பிழைக்கத் தெரியாத முட்டாள் என்று 18 வயதிலும் அப்பாவிடம் திட்டு வாங்கியவர். டொயோட்டா கம்பெனிக்கு பிஸ்டன் தயாரிக்கும் தொழிற்கூடம் உருவாக்க வேண்டும் என்பது சாய்க்ரோ ஹோண்டாவின் நீண்ட நாள் ஆசை. 1928ஆம் ஆண்டு பலருடைய நிகழ்வு பேச்சுக்கு இடையே கூடம் ஒன்றை உருவாக்கினார். நேரம் காலம் பார்க்காமல் கடினமாக உழைத்தார். ஓராண்டு உழைத்து உருவாக்குகிற மாதிரி பிஸ்டனை பெரிய எதிர்பார்ப்புடன் டொயோட்டா கம்பெனிக்கு கொண்டு சென்றார். ஆனால் எங்கள் எதிர்பார்ப்பிற்கு உரிய தரம் உங்களுடைய பிஸ்டனில் இல்லை என்று நிராகரித்து விட்டார்கள். என்றாலும் தொடர்ந்து முயற்சி செய்து அவர்களுடைய தரத்திற்கு பிஸ்டன் தயாரித்து கொடுத்தார். ஆனால் உலகப்போரின் காரணத்தால் தொழிற்சாலை கட்ட சிமெண்ட் கிடைக்கவில்லை. மாற்றுக் கலவை கண்டுபிடித்து தொழிற்சாலை கட்டி பார்த்தார். அமெரிக்கா போட்ட குண்டால் தொழிற்சாலை இடிந்தது. தொடர்ந்து வந்த நிலநடுக்கத்தால் தொழிற்சாலை தரைமட்டமானது. மூலப்பொருட்களை ஹோண்டா டொயோட்டா கம்பெனிக்கு விற்றார். பெட்ரோல் விலை ஏற்றத்தால் எல்லோரும் சைக்கிள் பயன்படுத்தினார்கள். வீட்டிலிருந்த புல்வெட்டும் எந்திரத்தில் மோட்டாரை கலற்றி தன்னுடைய சைக்கிளில் மாட்டி ரோட்டில் வியாபாரம் செய்ய தொடங்கினார். எல்லோரும் தனக்கும் அதுபோல வேண்டுமென்று கேட்க ஆரம்பித்தார்கள். விளைவுதான் ஹோண்டா மோட்டார் சைக்கிள். இன்று அதனுடைய விற்பனை நமக்கே தெரியும். ஆம் அன்பர்களே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். சோம்பல்காரன் வழியில் சிங்கம் இருக்கிறது என்று எதற்கும் பயப்படுவான். ஆனால் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என பரிசுத்த வேதமும் கூறுகிறது. தோல்வி கண்டு சோர்வடையாமல் தொடர்ந்து கர்த்தரை நம்பி முன் செல்லுங்கள். வெற்றி நிச்சயம்.